கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே அவ்வப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. திடீர்னு சீனா என்ன சொல்லியிருக்குன்னா இந்தியாவுடைய ஒரு மாநிலமான அருணாச்சல பிரதேசில் இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்கு இவங்களாகவே வேற பேர் வச்சிருக்காங்க. வேற பேரை மாற்றி அங்கே அவங்களுடைய இந்த பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தில் ஒரு புதிய கவுண்டி, அதாவது நம்ம ஊர் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் நம்ம மாநிலத்தில் ஒரு புதிய மாவட்டத்தை உருவாக்குவது போல அவங்க அருணாச்சல பிரதேசோடைய ஒரு சில பகுதிகளை தங்களுடைய ஒரு மாநிலத்துடைய ஒரு புதிய மாவட்டமாக அறிவித்து அதுக்கு பேரெல்லாம் அவங்க சீன மொழியில் கொடுத்துருக்காங்க. உடனே இதை இந்தியா மிக கடுமையாக கண்டிச்சிருக்கு. எந்த விதத்திலும் எங்களுடைய நாட்டின் பகுதியாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு நீங்கள் எப்படி பேரையெல்லாம் வைக்கலாம்? இது இந்தியாவுடைய சொந்தமான பகுதி, இதில் உங்களுக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு எந்த இடமும் இல்லை, இன்டெக்ரல் அண்ட் இன்ஏலியனபிள் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பொதுவாக எப்பொழுதெல்லாம் இந்த பார்டர் பிரச்சனை வருதோ, நிலத்துக்கான பிரச்சனை வருதோ, அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கிறதோ அல்லது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கிறதோ, என்னென்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டுமோ அதை அப்படியே கரெக்டாக நம்முடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லிட்டாரு. ரந்தீர் ஜெய்ஸ்வால் இவர் தான் நம்முடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இதுக்கப்புறம் நம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், இந்த மாதிரியெல்லாம் சீனா நம்ம நியாயமான முறையில் பேச்சுவார்த்தைகள் மூலமாக இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தி கொண்டு வரும் இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் பெயர் மாற்றம் செய்வது என்பது இது ஒரு சரியானதல்ல அப்படின்னு அவர் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இது நம்முடைய இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் எதிர்மறை சிந்தனைகளை விதைக்கிறது, ஒரு நல்ல புரிதல் ஏற்பட விடாமல் தடுக்கிறது அப்படின்ட்டு நாம் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். பீஜிங் அல்லது சீனா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். சின்ஜியாங் அப்படிங்கிற மாகாணம் இது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். இது இந்தியா எதை பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுத்தையும் ஒட்டி அருணாச்சல பிரதேசத்தையும் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதை ஷின்ஜியாங் உய்குர் அட்டானமஸ் ரீஜன் அப்படின்னு அதுக்கு அவங்க பேர் வச்சிருக்காங்க. அதில் சென்லிங் அப்படின்னு ஒரு புதிய கவுண்டி, புதிய மாவட்டத்தை அவங்க உருவாக்குறாங்க. அந்த மாவட்டத்தை உருவாக்கும் பொழுது அதில் ஒரு இந்த மாதிரி குறிப்பிட்ட பகுதியை பெயர்கள்லாம் அதில் அருணாச்சல பிரதேசத்துடைய ஒரு சில பகுதிகள் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு ஜாங்னான் அப்படின்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஏற்கனவே பலமுறை சீனா பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 27 இடங்களுக்கு சீனா வேறு பெயர்களை வைத்திருக்கிறது. இதை 2017, 2021, 2023, 2024ன்னு தொடர்ந்து இந்த பெயர் மாற்றங்களை செய்திருக்கிறது. 2017 தலாய் லாமா இந்த பகுதிக்கு வந்தார், இங்கே அருணாச்சல பிரதேஷ்க்கு வந்தார். உடனே கோபம் இவங்களுக்கு. தலாய் லாமா அது என்ன கோபங்கிறத பார்க்க போகிறோம், கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவோம். தலாய் லாமா இங்கே வந்தாரா, சரி நான் ஒரு சில இடங்களுக்கு பேரை மாற்றிடுவேன். 2023 நம்ம ஒரு G20 மீட்டிங் கரெக்டாக நம்ம அருணாச்சல பிரதேசத்தில் பண்ணோம். கோபம் அவங்களுக்கு. ஏன் கோபம் அப்படின்னா அவங்க இந்த பகுதியை தங்களுடைய பகுதியாக பார்க்கிறார்கள். என் நாட்டு பகுதியில் நீ தலாய் லாமாவை கூட்டிகிட்டு வர, தலாய் லாமா யாருங்கிறதுலேருந்து எல்லாம் கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவோம். அப்புறமா சர்வதேச மாநாடு ஒன்று இந்த இடத்துல நடத்துறியா, நான் உடனே அதுக்கு உனக்கு பேரை மாற்றுறேன். இந்த சர்வதேச மாநாடு டெல்லியில் நடந்தது. அது மற்ற பல இடங்கள் அதற்கான பல்வேறு நிகழ்வுகள் நடந்தன. அதனால் அதனால் நாங்கள் அருணாச்சல பிரதேசத்தில் சில இடத்துல பேரை மாற்றிடுவோம். இப்படி ரிப்பீட்டடாக அவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை? ஏன்னா இது ஒரு நியூஸ் ஐட்டம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. சுருக்கமாக பார்த்தா சீனா இந்தியா தன்னுடைய பகுதி என்று சொல்லக்கூடிய அருணாச்சல பிரதேசத்தில் சில இடங்களுக்கு பெயரை மாற்றுகிறது, இந்தியா அதை கடுமையாக கண்டிக்கிறது அப்படின்னு நம்ம தாண்டி போயிடுவோம். பட் அதை தாண்டி நம்ம பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது. எதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா, முதல்ல இந்த அருணாச்சல பிரதேஷ் அப்படிங்கிற பகுதி நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசுடைய வடக்கு பகுதி திபெத், அருணாச்சல பிரதேசுடைய தெற்கு பகுதி அசாம், அருணாச்சல பிரதேசுடைய மேற்கு பகுதியில் பூட்டான் இருக்கு. திபெத் மேலே இருக்கு, பூட்டான் இடது பக்கம் இருக்கு. நீங்கள் மேப்பை பார்க்கும் பொழுது அருணாச்சல பிரதேஷ் வலது பக்கம் இருக்கு, அஸ்ஸாம் கீழே இருக்கு. இந்த அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிற பகுதி 1914
பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். சீனா தனியான ஒரு நாடு, திபெத் தனியான ஒரு நாடாக இருக்கிறது. அப்பொழுது பிரிட்டிஷ், திபெத், சைனா 3 நாடுகளும், பிரிட்டிஷ் இந்தியா, திபெத், சைனா 3 நாடுகளும் சந்திக்கிறார்கள். சந்தித்து இந்த பவுண்டரி லைனை செட்டில் பண்ணுவோம். நமக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லைக்கோடு கிளியராக இல்லை, இந்த எல்லைக்கோடை நம்ம சார்ட் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்மோகன் அப்படிங்கிறவர் இதற்கான வேலைகள் இறங்குறாரு. அதன் விளைவாக தான் அவர் மெக்மோகன் லைன் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. இது 1914 சிம்லா நகரத்தில், ஹிமாச்சல் பிரதேசத்தில் சிம்லாவில் இது நடக்குது. இதை திபெத் ஒத்துக்குது. இது பிரிட்டிஷ் இந்தியா தான் ப்ரப்போஸ் பண்ணுது, திபெத் ஒத்துக்குது, சைனா ஒத்துக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்க, சைனா நீ ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்காட்டி என்ன, நாங்கள் இதை ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்டர் ட்ரா பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த லைனுக்கு, அந்த கோட்டுக்கு பேர் தான் மெக்மோகன் லைன் அப்படின்னு பேர். இந்த தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ பார்டர் யாருக்கும் நடுவில், திபெத்துக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் வருது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைகிறது. திபெத்திற்கு சைனா இருக்குது. 1950 சீனா திபெத்தை ஆக்கிரமிக்கிறது. இந்தியா இதில் எந்த விதத்திலும் ஈடுபடவில்லை. இப்பொழுது என்ன தோன்றுகிறது என்றால், இந்தியா அப்பொழுதே திபெத்துக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்க வேண்டும். அதோடைய இந்தியாவுடைய ஆரம்ப கட்டத்தில் இந்தியாவுடைய மிலிட்ரி மைட் பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் சீனாவுடைய மிலிட்ரி ரொம்ப ஒன்றும் பெருசு வசதி அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இந்தியா அப்போ ஜவஹர்லால் நேரு பிரதமர், இதிலேருந்து கொஞ்சம் தள்ளியே நிற்கிறாங்க. அவங்க இதில் தலையிடவே இல்லை. ஆனால் திபெத்தை ஆக்கிரமித்த உடனே சீனா சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, நீங்கள் அருணாச்சல் பிரதேசம் என்று சொல்வது எங்களை பொறுத்தவரை தெற்கு திபெத், அதனால் அது எங்களுடைய பகுதி. இது நாங்களே திபெத்தை ஆக்கிரமிச்சிருக்கோம், அது வேற விட்டுருவோம். நாங்கள் அருணாச்சல பிரதேசம் எங்களுடையது, அது திபெத்தை சேர்ந்தது, தெற்கு திபெத், அது உங்களிடம் இருக்கிறது, அது எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நம்ம வாயை மூடி சீனா திபெத்தை ஆக்கிரமிக்கும் பொழுது சும்மா இருந்ததன் விளைவு, நம்முடைய நாட்டின் ஒரு பகுதியை அவர்கள் கேட்கிறார்கள். இது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு நல்ல பெரிய டென்ஷனை உருவாக்குது. இதில் இன்னொன்று என்ன ஆகுது, அடுத்த பிரச்சனை, திபெத்தை ஆக்கிரமித்ததற்கு பிறகு திபெத்துடைய மத தலைவர் தலாய் லாமா. ஸோ தலாய் லாமா ஒரு இளம், இப்பொழுது உயிரோடு இருக்கக்கூடிய இந்த தலாய் லாமா இளம் பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர் அங்கிருந்து இரவோடு இரவாக தப்பித்து 1959 அந்த நாட்டை விட்டு, திபெத்தை விட்டு தப்பி ஓடி இந்தியாவுக்குள் நுழைந்து விடுகிறார். இந்தியா அவருக்கு அடைக்கலம் தருகிறது. இது சீனாவை மிக கடுமையாக பாதிக்கிறது. அவங்க அப்பேலேருந்தே அவரை திருப்பித்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தலாய் லாமா தான் அவருக்கு அந்த சீனாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்காங்க. ஏன்னால் இன்றைக்கும் திபெத்திலும் சரி, அருணாச்சல பிரதேசத்திலும் சரி, அவரைத்தான் மத குருவாக அங்கே புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போர் நடக்கிறது. அப்படி சொல்லக்கூடாது. சீனா இந்தியாவை ஆக்கிரமிக்கிறது, இந்தியா பதறி ஓடுகிறது. இந்தியா அன்பிரிப்பேர்டு ஃபார் வார். இந்த தாக்குதல், சீனா நம்மை தாக்கும் என்று நம்முடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அன்றைக்கு நினைக்கவில்லை. ஆனால் தாக்கி இந்தியாவின் பல பகுதிகளை பிடிக்கிறது. இந்த அருணாச்சல பிரதேசின் பல பகுதிகள், அப்பொழுது அங்கே வேற ஒரு ப்ராவின்ஸ் இருந்தது, நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏரியான்னு இதற்கு அவங்க பேர் வைத்திருந்தார்கள், நெஃபா அப்படின்னு பேர் வைத்திருந்தார்கள். அதில் அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், இன்னும் சில இன்றைக்கு நார்த் ஈஸ்ட் மாநிலங்களாக இருப்பவையெல்லாம் அந்த நெஃபாவில் இருந்தன. அதில் அருணாச்சல் பிரதேசின் பல பகுதிகளில் அவர்கள் சீன படைகள் உள்ளே வந்து விட்டார்கள். இந்தியன் ஆர்மி அங்கிருந்து பதறி ஓடி வந்துடுது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவர்கள் அஸ்ஸாமையே பிடித்து விடுவார்கள். அதனால அஸ்ஸாம்லேருந்து இவாக்குவேட் பண்ணுறோம் இந்தியன் ஆர்மி. இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில் இருந்தோம். ஆனால் என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு தெரியல. திடீர்னு சீனா அவ்வளவு தூரம் உள்ளே வந்துட்டு, அவங்க அந்த இடத்தெல்லாம் இது எங்களோட இடம் தான் கொடி நட்டு கூடாரத்தை போட்டிருந்தாங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம். காஷ்மீர்லேயும் இதான் நடந்தது. பாகிஸ்தான் பல இடங்களை ஆக்கிரமித்து கொண்டது, இது எங்களுடைய இடம்னு சொன்னது. இன்னி வரைக்கும் நம்ம அடிதடியில் இறங்கி அவர்களிடமிருந்து அந்த இடத்தை பிடிக்கவே இல்லை. நம்ம இன்னும் ரெஃபரண்டம், யூஎன் என்னவோ பேசிகிட்டு இருக்கோம். சீனா இதெல்லாம் என்னோடதுன்னு சொல்லியிருந்தா நம்ம ஒன்றுமே செய்திருக்க மாட்டோம். அதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் சீனா ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி மீண்டும் தங்கள் படைகளை பின்வாங்கி கொண்டு அவர்களே தான் போனாங்க, அவர்களே தான் வந்தார்கள், ஆக்கிரமித்தார்கள், நிலத்தை கைப்பற்றினார்கள், படைகளை நிறுத்தினார்கள். பிறகு எல்லாவற்றையும் பின்வாங்கி கொண்டு
அந்த முன்னாடி எந்த பகுதி இந்தியாவின் பகுதிக்கு தாண்டி வடக்கால அவர்கள் எங்கே இருந்தார்களோ அந்த இடத்துக்கே அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் தன்னுடைய கிளைமை மட்டும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இது என்னுடைய ஏரியா, இன்றைக்கு நீ அருணாச்சல பிரதேசம் என்று சொல்வது என்னுடைய ஏரியா, தவாங் அப்படிங்கிற பகுதி என்னுடைய ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து 1987 இந்த பகுதிகள் எல்லாவற்றையும் மறுவரையறை செய்து அருணாச்சல பிரதேசத்தை ஒரு மாநிலமாக மாற்றியது. சீனாவை உடனடியாக கடுமையாக கண்டித்தது. அது எப்படி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க, இது எங்களுடைய பகுதி அப்படின்னு. ஆனால் இந்தியா வந்து தான் செய்வதை செய்து கொண்டு தான் இருந்தது. இந்தியாவில் தொடர்ந்து அந்த இடத்துக்கு தேர்தல் நடக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் தங்களை நமக்கு தெரிந்தவரை இந்தியாவோட பிரஜைகளாகத்தான் பார்க்கிறார்கள். இப்போ காஷ்மீரில் கூட வேற விஷயம் இருக்குது. காஷ்மீரில் பிரிவினைவாதம் இருக்குது. அருணாச்சல பிரதேசில் யாருமே எங்களை சீனாவோடு சேர்த்து கொள்ளுங்கள், நாங்கள் சீனாவுடன் வந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்றதே கிடையாது. அவர்கள் இந்தியாவில் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பிரச்சனைகளே கிட்டத்தட்ட இல்லாத ஒரு மாநிலமாக வடகிழக்கு மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன பல மாநிலங்களில். ஆனால் அருணாச்சல பிரதேசத்தில் இந்த பிரச்சனைகள் ஏதும் இருப்பது இல்லை. ஞாபகத்தில் வச்சுக்கங்க. எப்பொழுதெல்லாம் இந்தியாவிலிருந்து முக்கியமான தலைவர்கள் அருணாச்சல பிரதேசத்துக்கு போகிறார்களோ சீனா உடனடியாக ஒரு நோட்டு ஒன்று கொடுத்துரும். வி ஸ்ட்ராங்லி கண்டம், இது எங்களுடைய பகுதி, உங்களுடைய பிரசிடென்ட் இங்கே வருவது தவறு, உங்களுடைய பிரைம் மினிஸ்டர் இங்கே வருவது தவறு அப்படின்னு வேற ஏதாவது வெளிநாட்டு தலைவர்களை நாம் அங்கே அழைத்து கொண்டு போனோம் என்றால் தவறு அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. இந்தியா என்ன சொல்லுது, அதெல்லாம் கிடையாதுங்க, இது எங்களுடையது, இது எங்களுடையது, எங்களுடைய இன்செப்பரபிள் பார்ட் ஆஃப் இந்தியா, இந்த இடத்தை நாங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா சொல்லிட்டு. எப்படியெல்லாம் சீனா வந்து இந்தியாவை இரிட்டேட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ அதில் தான் நம்ம ஆரம்பித்தோம். அதில் நம்பர் 1 சீனா வச்சிருக்கிறது என்னன்னா பேரை மாத்துறது அப்படின்ட்டு. இந்த மேப்பை வரைஞ்ச அவங்க மேப்பில் வந்து அருணாச்சல பிரதேஷ் சீனாக்குள்ளே இருக்கும். எப்படி இந்தியா ஒரு மேப் போட்டுதுன்னா அதில் அருணாச்சல பிரதேஷ் இந்திய மேப்புக்குள்ளே இருக்குமோ, சீனா ஒரு மேப் போட்டுதுன்னா அதில் அருணாச்சல பிரதேஷ் பகுதி, திபெத், சவுத்து திபெத்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி, இதெல்லாம் வந்து அவங்க சீனாவுடைய மேப்புக்குள்ளே எங்களுடைய நாடு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதில் வந்து அவங்க திடீர்னு இந்த மாதிரி பேர் மாற்ற அறிவிப்பை தருவாங்க. இனிமேல் இந்த பகுதியின் இந்த ஊரின் பெயர் இது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. அவர்களுடைய படை இல்லை, அவர்களுடைய ஆட்சி இல்லை. ஆனால் பெஸ்ட் வே டு இரிட்டேட் இந்தியா அவங்களுக்கு இதுதான். இப்படி அவங்க சொன்ன உடனே இந்தியாவிலேருந்து ஸ்போக்ஸ் பர்சன் வந்து, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அப்போ நான் படித்த அத்தனை வார்த்தைகளையும் படிப்பாங்க. இது முழுமையாக இது இந்தியாவுக்கு சொந்தமான இடம், சீனா செய்வது தவறு, 2 நாடுகளுக்கு இடையேயான உறவை இது பாதிக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றதை சொல்லுவாங்க. ஆனால் சீனா அதை பற்றி கண்டுகொண்டதே கிடையாது. இது தெற்கு திபெத் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க அடுத்தது வந்து நான் சொன்னேன், எப்பொழுதெல்லாம் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், சீனியர் மினிஸ்டர் இப்படி யார் போனாலும் சீனாலேருந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். 3வது இதுதான் வந்து ரொம்ப கொடூரமான விஷயம். அது என்ன ஆச்சுங்கிறது சொல்கிறேன். இப்போ நீங்கள் அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவர் என்றால் சீனாவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குன்னா நீங்கள் அங்கே போகவே முடியாது. யாரெல்லாம் பொதுவாக அங்கே போவாங்க? ஒன்று டிப்ளமேட்டிக், நீங்கள் வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் மெம்பர் ஆகி உங்களுடைய தொழில் காரணமாக நீங்கள் ஒரு டிப்ளமேட்னா நீங்கள் அங்கே போகணும் இல்லையா? உங்களை சீனாவுக்கு போஸ்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க உங்களுக்கு விசா தர மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு விளையாட்டு வீரர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவர், அத்லெட்டிக்ஸில், பளு தூக்குதலில், குத்துச்சண்டையில், இப்படி ஏதோ ஒன்றில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. சீனாவில் ஏதாவது விளையாட்டு நடக்கிறது என்றால் அதில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் வந்து விசா கேட்பீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, எம்ப்ளாயியாக இருக்கீங்க, அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவர், அது உங்களுடைய பாஸ்போர்ட்டில் இருக்கும். டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, இது 2 வருது இல்லையா? அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து சீனாவுடைய எம்பசிக்கு நீங்கள் விசா கேட்குறீங்கன்னா உங்களுக்கு விசா தரமாட்டாங்க. மாறாக ஸ்டேப்பிள்டு விசான்னு பேர், எல்லாருக்கும் வந்து ஸ்டாம்ப் அடிப்பாங்க, விசாவில் ஸ்டாம்ப் அடித்து கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் நீங்கள் அருணாச்சல பிரதேசத்துலேருந்து வந்திருந்தா அவங்க உங்களுடைய பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் அடிக்க மாட்டாங்க. மாறாக உங்களுக்கு ஒரு பேப்பர் ஒன்று தருவாங்க. அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அங்கே போகலாம். ஆனால் பல நேரங்களில் அதை வந்து உங்களை வந்து கேலி பண்ணுவாங்க. அது ரொம்ப பாப்புலராக இப்போ ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்தது. அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த இந்தியர் ஒருவர் பிரிட்டன்லேருந்து ஜப்பான் போகிறாங்க. போகிறவங்களுக்கு வேறு எந்த ஏர்லைன்ஸுமே கிடைக்கலையான்னு தெரியல. அவங்க கத்தாய் பசிபிக்கில் ஹாங்காங்கில் போகிறாங்க. ஹாங்காங்கில் ஒரு ஸ்டாப் ஓவர், ஹாங்காங்கில் இறங்கி வேறு ஃப்ளைட்டு மாற்றணும். அப்போ போகிறப்ப நீங்கள் வந்து இமிக்ரேஷன் அதிகாரிகள், அங்கே சீன இமிக்ரேஷன் அதிகாரிகள் உங்களுடைய பாஸ்போர்ட்டை கேட்பாங்க. நீங்கள் பாஸ்போர்ட்டை
கொடுத்த உடனே உங்களை பிடிச்சி உட்கார வச்சுறாங்க அந்த அந்த பெண்மணியை. பண்ணிவிட்டு அவங்கள வந்து கேலி பேசி திட்டுன்னு திட்டி, உனக்கு வெக்கமா இல்லையா, நீ வந்து இந்தியாவுடைய பிரஜைன்னு சொல்கிறிய, நீ சீனாவுடைய பிரஜை அப்படின்னு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி, அப்புறம் இந்தியா பயங்கரமாக அதை எஸ்கலேட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து தான் அவங்கள விட்டாங்க. ஒரு 2 நாள் வச்சிருந்துட்டு தான் விட்டாங்க. அவங்க வந்து தங்களுடைய நாட்டுக்கே திரும்பி வந்துட்டாங்க. இந்த ஜப்பான் மீட்டிங்கை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இனிமேல் இது என்னன்னா, அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் சீனா வழியாக போகவே முடியாது எங்கேயும். ஏன்னா அவங்க ஏர்போர்ட்டில் போனால் அவங்கள பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி தொல்லை பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய தொல்லை அது. அடுத்தது இது சீனா வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது இங்கே மட்டுமல்ல, பூட்டானை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பகுதிகள், பூட்டான்லேயே இருக்கக்கூடிய பகுதிகள், அப்புறமா காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள். இப்போ சமீபத்தில் வந்து நம்முடைய முன்னாள் இராணுவத்தின் தலைமை அதிகாரி நரவனே, ஜெனரல் நரவனே, அவர் ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகம் வெளியிடப்படாமல் அதை ராகுல் காந்தியும் கையில் வச்சுக்கிட்டு 4 ஸ்டார் ஜெனரல் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகத்தை வந்து பயங்கரமாக அதிலிருந்து பகுதிகளெல்லாம் படித்து எல்லாம் பண்ணாங்க. ஸோ அதில் தான் வந்து இந்த மாதிரி தோக்லாம், டோங்க்ரிலா பாஸ், இந்த மாதிரியான சில இடங்கள் பற்றியெல்லாம் பிரச்சனைகள் வரும். அது இந்த ஏரியாவை ஒட்டி தான் இருக்குது. இந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு இடத்துல அதே மாதிரி இது வந்து அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டி, காஷ்மீரை ஒட்டி, பூட்டானை ஒட்டி சீனா என்ன பண்ணுன்னா அங்கே வந்து ரோடு போடும். இப்போ நாம் நம்முடைய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர்கள் வந்து சாலைகளை அமைப்பார்கள், ஹெலிகாப்டர் அல்லது விமானங்கள் இறங்கும் தளங்களை அமைப்பார்கள், மிலிட்ரி கேம்பை அமைப்பார்கள், அப்புறமா படைகள் வந்து அந்த இடத்துல ரோந்து போகும். ஸோ இது எல்லாமே வந்து உடனடியாக அந்த இடத்துல எஸ்கலேட் ஆகும். அவங்க ரோந்து போகும்பொழுது இந்திய படை அந்த பகுதியில் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்திய படைகள் அங்கே போச்சுன்னா 2 பேரும் ஒருவர் இது ஏன் ஏரியா நீ வெளில போவோம், இல்லை இது ஏன் ஏரியா நீ வெளில போங்க. அப்போ 2 நாடுகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் இருக்குது. இப்படி ஒரு நிலை வந்தால் யாரையும் துப்பாக்கியால் சுடக்கூடாது. அப்போ கல்லால் ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. இரும்பு கம்பி, கூர்மையான முள் கம்பிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒருத்தர் தடிகளால் அடித்து பிளந்து 2 பக்கமும் ஆட்கள் இறந்து போகிறது உண்டு. இந்த மாதிரி கொடூரங்கள் எல்லாம் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இது நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கிறத பற்றி நம்ம அந்த ராகுல் காந்தி அந்த புத்தகத்தை பற்றி படிக்கும் பொழுது இதில் பல விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அந்த சமயத்தில். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளைம்ஸ் அண்ட் கவுண்டர் கிளைம்ஸ் தொடர்ந்து இது வந்து இந்தியா அருணாச்சல பிரதேசத்தில் ஏதாவது ஒரு ரயில்வே ஒரு ப்ராஜெக்ட் அறிவிச்சாங்கன்னா அல்லது அங்கே ஏதாவது கட்டுமானத்தை அறிவிச்சாங்கன்னா சீனா வந்து உடனடியாக அதை எதிர்க்கும். இது எங்களுடைய இடத்துல நீங்கள் எப்படி இது எல்லாத்தையும் செய்வீங்க அப்படிங்கும். இது தினம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வெளிநாடுகளில் போய் இந்த பிரச்சனையை ஏற்படுத்துறது. இது ஏதாவது ஒரு வெளிநாடு வந்து ஒரு ப்ராஜெக்ட் அருணாச்சல பிரதேசத்தில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங் தருதுன்னா சீனா வந்து அங்கே போய் மொட்டை கடுதாசி விடும். மொட்டை கடுதாசி இல்லை, பெயருள்ள கடுதாசி தான். நீ அருணாச்சல பிரதேசத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபண்டிங் தரீங்கன்னா நாங்கள் அதை கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு. நீங்கள் வேர்ல்டு பேங்காவோ, நீங்கள் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டாவோ, அல்லது நீங்கள் ஜப்பான் டெவலப்மெண்ட் ஃபண்டாவோ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றா இருந்தால் உங்களுக்கு எரிச்சல் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களே வந்து என்ன சொல்லிடுவாங்க, எப்பா இவங்க தொல்லை தாங்க முடியலப்பா, நீ அருணாச்சல பிரதேசத்துக்கு வெளியில் எங்கேயாவது பண்ணுறியா சொல்லு, நான் ஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்தியாவுக்கு தொல்லை தருவாங்க. இத்தனையும் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு அங்கமாகத்தான் இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். தொடர்ச்சியாக சீனா இந்தியாவுக்கு கொடுக்கும் எரிச்சல்களில் இது இன்னொரு எரிச்சல். இந்தியா என்ன பண்ணுது? எதிர்வினை தான் பண்ணிட்டு இருக்கு. இந்தியா இறங்கி அடிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு மிலிட்ரி கேப்பபிலிட்டி கிடையாது, பொருளாதார கேப்பபிலிட்டி கிடையாது. நம்மை விட 2லும், மிலிட்ரியிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி பெரிய நாடு சீனா. சீனாவுக்கு எரிச்சல் மூட்டணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம இந்த இடத்துல எடுத்தாகணும். உதாரணத்துக்கு திபெத் பற்றியும் தைவான் பற்றியும் இந்தியா வாயே திறப்பதில்லை. இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, அவன் நம்மளை திட்டினான்னா அல்லது அவன் நம்மளை எரிச்சல் படுத்தினான்னா அப்போ வந்து நான் உன்னை கடுமையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறது தான். எங்கேயோ ஒரு இடத்துல இந்தியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி ஆகணும். நீ எப்பெல்லாம் என்னை எதிர்த்து ஒரு அறிக்கை தருவியோ, நான் வந்து திபெத்தை சீனா உடனடியாக விடுவிக்க வேண்டும், திபெத் தனிநாடாக இருக்க வேண்டும், தாய்வானை சீனா அச்சுறுத்தக்கூடாது, தாய்வான் ஒரு தனிநாடு அப்படின்னு சொல்லு. அவன் உன்னை எரிச்சப்படுத்துறான், நீ வாயை பற்றிக்கிட்டே இருக்க. இது எவ்வளவு நாளைக்கு தான் இது சாத்தியம்? அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதாக இருக்கும், இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இதுக்கு மேலே எங்களுக்கு எதிர்த்தாப்புல இதெல்லாம் பண்ணிங்கன்னா
நீங்கள் வாயால் பண்ணும் பொழுது நாங்களும் வாயால் உங்களுக்கு எதிர்த்தாற் போல பலவேறு எரிச்சல் தரக்கூடிய காரியங்களை செய்வோம், நீங்கள் எரிச்சல் தருவதை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லணும். இந்தியா சொல்லுமா? இல்லை வேண்டாம்ப்பா, இதெல்லாம் பண்ணால் அவன் இன்னும் நமக்கு ஏற்ற மாதிரி இன்னும் முறைச்சிப்பான், அவன் முரட்டு பய என்று இந்தியா சொல்லுமா? தெரியல. ஏதோ ஒரு இடத்துல சீனாவை நம்ம சட்டையை பிடிச்சி நீ மரியாதையாக இரு, இல்லாட்டி நான் வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் இறங்க வேண்டி இருக்கும் என்று சொல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டதுன்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. பார்க்கலாம் என்ன செய்கிறாங்கன்னு. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.